and welcome. This is A. Charulata from Jangalpat, St. Paul's. இன்னைக்கு நம்ம class 12 accountancyல புது chapter unit 9 ratio analysis பார்க்க போறோம். இன்னைக்கு theory portion இந்த மாடியூல்ல பார்க்க போறோம். So let me explain you the meaning for the ratio analysis. Ratio analysis அப்படினா என்னங்கறத பார்க்கலாம். Before that நம்ம unit 8ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா financial statement analysis பார்த்தோம். Actually அதோட continuation தான் இது. ஓகேவா? financial statementங்கிறது it is a source of financial information அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். So in the ratio analysis it is also a tool of financial statement analysis. Okay, ratio அப்படினா என்ன அப்படினா இது வந்து ஒரு mathematical expression that provides a measure of the relationship between two figures. That is called as ratio. Okay, so ஒரு ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணி அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம காமிக்கிறது தான் இந்த ரேஷியோ. இப்போ 2:1 3:2 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த is2 அப்படின்றது அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை, அதாவது ஒரு ஃபிகரோட இன்னொரு ஃபிகர், மேபி சேல்ஸ் வித் ஸ்டாக், ப்ராஃபிட் வித் சேல்ஸ், அந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி அதுக்கான இதை கொண்டு வரது தான் இந்த ratio. Okay, so it is the mathematical expression that provides a measure of the relationship between the two figures. So analysis அப்படினும்போது இது என்ன பண்ணும், நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கம்ப்யூட் பண்றது தான் ratio analysis. So this is the most important and the powerful the ratio analysis tool for measuring the performance of the business enterprises. Okay, in the accounting ratios அப்படினா என்னன்னா when the ratios are calculated on the basis of the accounting information, it is called as accounting ratio. நம்ம என்ன பண்ணுவோம், அக்கவுண்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம், gross profit, net profit, sales, revenue, expenses அதெல்லாம் தான் நம்ம calculate பண்ண போறோம் இல்லையா. so accounting information அதை calculate பண்றதுனால we call it as accounting ratios. As I already said, in the ratio analysis ங்கிறது it is a tool of financial statement analysis, right? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, financial statementனா any business has to maintain the financial statement. அது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம் இல்ல பேலன்ஸ் ஷீட்டா இருக்கலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிசினஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, பேலன்ஸ் ஷீட் வந்து பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன கொடுக்குதுன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் த financial information. This is actually unit 8 நம்ம previous ஓட இது. ஸோ இது நம்ம படிக்கும்போது இந்த financial statement analysisனா அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். and also we saw about the tools of the financial statement analysis. நிறைய டூல்ஸ் இருக்கு, comparative, common size, trend analysis, fund flow analysis, cash flow analysis இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ratio analysisம் it is a tool of the financial statement analysis. இதுல வந்து நம்ம எல்லாம் முக்காவாசி நம்ம என்ன பண்ண போறோம், ரேஷியோஸா கன்வெர்ட் பண்ணி காமிக்க போறோம். ஓகே, so it is called as ratio analysis. அது வந்து தனியா கொண்டு வந்துட்டாங்க. financial statement analysisல ரேஷியோ வந்து they have given you as a separate chapter, right? இந்த ரேஷியோஸை வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க ரெண்டு விஷயமா, ரெண்டு மெத்தட்ல, ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் and the functional method of classification. இதுல ட்ரெடிஷனல்ல வந்து பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ, இன்கம் ஸ்டேட் ரேஷியோ and இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. அண்ட் ஃபங்க்ஷனல்ல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. பட் நம்ம பார்க்கறது இந்த ஃபங்க்ஷனல் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ, இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோலாம் நம்ம எதில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சாப்டர் யூனிட் 8ல நம்ம பார்த்தோம். ஓகேவா, கம்பேர் பண்றது அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுலயும் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போறோம். பட் அது வந்து ஃபங்க்ஷனல், ட்ரெடிஷனல். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ரேஷியோஸ், லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகே, இதுல ஃபர்தரா நமக்கு இன்னும் டிவிஷன் இருக்கு. லிக்விடிட்டி ரேஷியோ வந்து கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோவா பிரிச்சிருக்காங்க. அப்புறமா லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவை டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அண்ட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோவா பிரிச்சிருக்காங்க. டேர்ன் ஓவர் ரேஷியோவை ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேயபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸட் அசெட் டேர்ன் ஓவர் ரேஷியோன்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென்
ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவை கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, net profit ratio, return on investment. So these are the further classifications of the functional classification of ratios. So இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் வந்து ஃபார்முலா தான் பேஸ். Once we learn the formula, it is very easy to compute the solution. Okay, so இந்த first நம்ம இதுல பார்க்க போறது liquidity ratio. Okay, so நம்ம டெக்ஸ்ட் புக்ல கிளியரா கொடுத்திருக்காங்க liquidity ratio, turnover ratio, long term solvency ratio, profitability ratio, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸோ டிவிஷன்ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து liquidity ரேஷியோனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் உள்ள பிரான்ச்சஸை நம்ம பார்க்கலாம். liquidity அப்படின்னாலே என்னன்னா, the capability of being converting into the cash, ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும், கேஷாக சீக்கிரமாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, கரண்ட் ரேஷியோவும் குயிக் ரேஷியோவும் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதாவது நமக்கு வந்து எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ இன்னும் பே பண்ணணும், லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம இருக்கிற அந்த அசட்டை வச்சு அந்த லைபிலிட்டிஸை நம்மளால சீக்கிரமாக பே பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகே, இதில் ரெண்டு கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ. இந்த கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா, குயிக் ரேஷியோக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா வந்து கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசட்ஸ்னா என்னன்னா, that can be easily cash or cash equivalent and it can be easily converted into the cash. அதுவும் ஷார்ட் டைமில் நம்மளால ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஷார்ட் பீரியட் அப்படின்னா என்னன்னா, வித்தின் அ இயர். ஓகே, வித்தின் அ பீரியட் ஆஃப் இயர் நம்மளால ஈஸியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதெல்லாம் எதுவோ அதெல்லாம் நம்ம கரண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ்லாம் எதுனா, which is repayable within the short period, அதுவும் within a year. Okay, that is said to be the current liabilities. Current assets எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்கு, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அப்புறம் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஷார்ட் டேர்ம் லோனு, அப்புறமா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இது எல்லாமே கரண்ட் அசட்ஸ்ல வரும். கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்தா நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், அதாவது இம்மீடியட்டா அத்தனை பீரியட் வி ஹாவ் டு ரீபே எதெல்லாமோ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வரும். ட்ரேட் பேயபிள்ஸ் வரும், அப்புறமா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருந்தா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் த கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசட்ஸ் பை த கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த லிக்விடிட்டி ரேஷியோவில் ரெண்டு இருக்கு. அதில் ஒன்று கரண்ட் ரேஷியோ, இன்னொன்று குயிக் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ குயிக் ரேஷியோவை இன்னொரு நேம் என்னன்னா லிக்விட் ரேஷியோ ஆர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, குயிக் அசட்ஸ் பை த கரண்ட் லைபிலிட்டிஸ். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, வெதர் வி கேன் பே த லைபிலிட்டிஸ் அவுட் ஆஃப் திஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த குயிக் அசட்ஸ் அப்படிங்கிறத தான் மீன் பண்ணுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, குயிக் அசட்ஸ்னா என்ன அப்படின்னா, கரண்ட் அசட்லேருந்து இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணால் வரது தான் குயிக் அசட். ஏன் நம்ம வந்து see here quick asset is equal to current asset minus inventories and prepaid expenses. Okay, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா வரது தான் நமக்கு குயிக் அசட். இன்வென்ட்ரிஸ் அப்படின்னா ஸ்டாக். இந்த ஸ்டாக் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால நினைச்சப்ப சேல் பண்ண முடியாது. நினைச்சப்ப சேல் பண்ண முடியாததுனால அதை ஈஸியாக நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது கேஷா. அதே மாதிரி அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை குயிக் அசட்ஸை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அதை வந்து கரண்ட் அசட்டு, அதுலேருந்து கரண்ட் அசட்லேருந்து இந்த ஸ்டாக்கை எடுத்தால் தான் அது நமக்கு குயிக் அசட். பிகாஸ் we cannot convert the stock easily into the cash because it has to be sold out. இல்லையா, நம்மளால ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால இன்வென்ட்ரி சேர்த்துரும். அதே மாதிரி தான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் they are not considered as a liquid asset because இது வந்து ஏற்கனவே அட்வான்ஸாக பே பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாது கேஷை. அதோட பெனிஃபிட்டை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் அண்ட் ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த லிக்விட் அசட், அதாவது குயிக் அசட்லேருந்து அதை நம்ம எடுத்துடுறோம். ஸோ குயிக் அசட்டுக்கான ஃபார்முலா கரண்ட் அசட்லேருந்து இன்வென்ட்ரிஸும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் சப்ராக்ட் பண்ணி வரது தான் நமக்கு குயிக் அசட்ஸ். ஓகே,
we have to take out the inventories and prepaid expenses from the current assets. We get the quick assets. Inventories is nothing but the stock. So இப்போதைக்கு இந்த மாடியூல்ல நீங்க இந்த ரேஷியோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணி ஒரு சம்மை நான் போடுறேன். அதுக்கப்புறம் I will tell you how to arrive the formula or இந்த இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ஃபார்முலா அரைவ் பண்ணுறதுன்னு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மாடியூலில் உங்களுக்கு ஒரு சம் போட்டு காமிக்கிறேன் ரிகார்டிங் கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ. ஓகே, hope you are clear with this. So this is the ரேஷியோ அனாலிசிஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ரேஷியோனா என்ன, ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன, அக்கௌண்டிங் ரேஷியோஸ்னா என்ன, ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபங்க்ஷனல். அதில் நம்ம ஃபங்க்ஷனலில் லிக்விடிட்டி ரேஷியோவில் 2 பார்ட்ஸ் இருக்குது, கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ. அந்த கரண்ட் ரேஷியோக்கும் குயிக் ரேஷியோக்கான ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். அந்த குயிக் அசட்னா என்ன, கரண்ட் அசட்லேருந்து இன்வென்ட்ரிஸும் ப்ரீபெய்டும் மைனஸ் பண்ணால் நமக்கு குயிக் அசட்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ this is what we have seen in this module. Okay, hope you are clear with this.